ஐ கிறிஸ்துமஸ் வந்துருச்சே, இப்படிலாம் டெக்கரேட் பண்ணுமே. அப்பா கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. இனிமே கிறிஸ்துமஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரீட் வைக்கணும். அப்பா வரைக்கும் காஃபி இருக்கு. அப்பா என்ன கிறிஸ்துமஸுக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும்ப்பா. அதுக்கு பணம் தேவைப்படுதுப்பா. எவ்வளவு தேவைப்படுது? 5000 ரூபாப்பா. 5000 ரூபாடா. சரிப்பா, பார்த்து செலவு பண்ணிட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. அப்பா எப்படி அப்பாட காசு வாங்கியாச்சு. ஃப்ரெண்டுக்கெல்லாம் உங்களை ட்ரீட்டுக்கு சொல்லணும். மகா நாளைக்கு எல்லாரும் பீச்சுக்கு வந்துருங்க. கிறிஸ்துமஸுக்கு ட்ரீட் தரேன், எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் புரியாதுப்பா. நீங்க நம்ம ஆளுக்கு ஃபோன் அடிச்சு பீச்சுக்கு நாளைக்கு வர சொல்லுவோம். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்குண்டா. நாளைக்கு ஈவினிங் என் கூட பீச்சுக்கு வர முடியுமாமா? ஓகேடா, நாளைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணு, பீச்சுக்கு வரேன். வந்துருவல்ல? உனக்காக கண்டிப்பாக பீச்சுக்கு வரேன்டா. அது எப்படி வராமல் இருப்ப? நீ பேசுறது யாரும் கேட்டுற போறாங்க? அதெல்லாம் கேட்க மாட்டாங்கடா. எங்கள் அண்ணன் தான் வீட்டில் இருப்பான். இப்போ அவனும் வேலைக்கு போயிட்டான். பயப்படாதடா. சரி, நாளைக்கு நீ கண்டிப்பா வந்துடுறேன், சரியா? பீச்சுக்கா பெரிய பீச்சுக்கு நாளைக்கு பார்த்துடுறேன். நாளை வேற பார்க்க போகணும். நாளை எப்படின்றத கேலண்டரை போய் பார்ப்போம். இன்னைக்கு 23. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம். என்ன மாப்பிள்ள 2 பேர் தான் இருக்கீங்க? நான் ட்ரீட் வைக்கணும்னு எவனுக்கும் தெரியாதா? இல்லை அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள. ட்ரீட்னு சொன்னோன்னா காலையில் அங்கே போய் கிடக்கல. நம்ம தான் லேட்டு. வா போகலாம். இல்லை மாப்பிள்ள, புது ஃபோனாக இருக்குது. யாருக்குல? ஆமாம் மாப்பிள்ள, என் ஆளுக்காண்டி வாங்கியிருக்கேன். நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ட்ரீட் வச்சுட்டு அப்படியே அவளை போய் பார்க்க போகிறேன். அப்போ தான் அதை கொடுக்க போகிறேன். மாப்பிள்ள அந்த ட்ரீட் வைக்கிறாருன்னு செய்யலப்பா. அதெல்லாம் இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் பத்திரமா இருக்கியா? மாப்பிள்ள இன்னைக்கு போறோம், ட்ரீட் வச்சு கொண்டாடுறோம். தரம் திறக்கிறோம். கிறிஸ்மஸ் இந்த வருஷம் கிறிஸ்மஸை நினைச்சு பார்க்க முடியாது. ஹலோ, சொல்லுமா பிரியா? இல்லை மாப்பிள்ள கடலை போட ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்தால் தலை வெடிச்சுது. வா முன்னாடி போகலாம். எங்கடா இருக்க? நான் இப்போ பீச்சில் தான்மா இருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கெலாம் பார்ட்டி வச்சு இப்போ நான் உடனே பார்க்க வரேன். ரெடியாக இருக்கேன். கண்டிப்பாக வந்துடுவலாமா? கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு பீச்சுக்கு வந்துடுறேன். ஓகேவா? எதுக்குல எங்க கூட்டு வந்திருக்கேன்? இல்லை மாப்பிள்ள, என் தங்கச்சிட்டு ஒருத்த ஃபோனில் பேசுகிறான் பார்த்துக்கா. இன்னைக்கு இந்த பீச்சுக்கு தான் வாரேன்னு சொன்னான். ஃபோனில் பேசிட்டு இருந்தா 2 பேரும் கேட்டேன். இன்னைக்கு வச்சு அவன் குடலை உருவி போட்டு 2 பேரும் போயிடும். என்ன நடக்குன்னு பார்த்துக்கணும். தர்மம் தர்மம் கொடுக்குமா, தர்மம் கொடுக்குமா. யாரும் என்ன பார்க்க
வீட்டுல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. மணி 5 ஆயிடுச்சு. என்னன்னா வீட்டுக்கு வச்சு போங்க வாங்கல மாப்பிள்ளையே இல்லை இதில் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க எவ்வளோ இருக்குமோ வா போய் பார்ப்போம். இதில் யாரெல்லாம் நாங்கள் ஃபோனில் பேசுனது நம்ம ரெகுலர் அடிச்சா இதில் யாரெல்லாம் நாங்கள் ஃபோனில் பேசுனது நீங்கள் வீட்டில் எங்கே இருக்கீங்க இப்போ ஆ எங்கள் ஃப்ரெண்டு எங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீட் வைக்காந்து இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்? கேளு அவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வரட்டு ஹோட்டலை உருவிட்டு போவோம் என்ன நடக்குன்னு பார்த்துறோம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வரட்டும் உடலை உருவி போடுறத நீ பார்த்துட்டு போங்க இன்னைக்கு. ஆ பாரு அதில் உட்காந்துருக்கேன். பிச்சை போடாங்களே யாரு குடுக்கன்னு சொல்லி உடைச்சிட்டான் பிச்சைக்காரனா பிச்சைக்காரனா ஏன்டா உடைச்சடா பிச்சைக்காரனா காலை தட்டி விடலாம சிரிக்க வர தெரியும் மாப்பிள்ள பாருங்க பக்கடி சொல்லிட்டு அதை அடிச்சிட்டு இருக்கேன். வாடா ஹோட்டலில் உருவாம பண்ணி போகக்கூடாது. ஆ நம்ம ஃப்ரெண்ட் நம்ம முன்னே ஜாமன் மேல சீக்கிரம் போன இல்ல அம்மா பிரச்சனை அல்ல இல்ல என்ன சொல்லுங்க பிள்ளை அடியப்பா செத்துற போறான். நீங்க அடியப்பா வச்சுக்கிறோம் என்ன சொல்லுது பிஸின்னு தான் சொல்லுது. ஃபோன் பண்ணிட்டேன் என்ன சொல்லுது மகா இன்னும் பிஸி நாள்ல வருது. யார்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க. இந்த போன நம்பி பிரயோஜனம் இல்லடா. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பிறநாள் கொண்டாட இங்கே வந்தோம். நம்ம ஃப்ரெண்ட் அதுக்கு வந்துட்டு இருக்கான். அவன் பிறநாளை கொண்டாட வந்து நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தன் சாகடிக்க போறான்னா கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து விட மாட்டார். நம்ம கண்டிப்பாக ப்ரே பண்ணுவோம். ஆண்டவர் வச்சு நம்மளை காப்பாற்றுவார். நாங்களாம் சரி மாஸ் ப்ரே பண்ணுவோம். பரலோகத்தில் எங்கள் பழமை பிதாவே ஒரு பிறந்தநாளை கொண்டாட ஒவ்வொரு நிமிடம் ஜெயிக்கின்ற ஒவ்வொரு நாளும் ஜெயித்து வாழ்கிறோம்ப்பா. இப்போ உங்களை நம்பி ஒரு பிள்ளை வருது. அந்த பிள்ளையை கொண்டு உங்களுக்கு சாத்தான் கைப்பிடி வசம்படி 2 பிள்ளைகள் இங்கே நிற்கிதப்பா. அந்த பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை எங்கள் நண்பனை காப்பாற்றுமாப்பா. உங்களே நம்பி என்று உங்கள் பிள்ளையை காப்பாற்றுமாப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் ஜாபத்தின் பேர் ஜெபிக்கும் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவப்பா. அந்த பையன் உங்கள் பிறநாளை கொண்டு வந்திருக்கு. அவனுடைய உயிர் போக வேண்டும் என்றால் முறையானதப்பா. பரமலோகத்தையும் பண்ண இப்போ உங்களால் மட்டும்தான் எவ்வளோ உயிர் சாட்சிகள் எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. உங்களால் முடிஞ்ச எவ்வளோ சாட்சி எனக்கு கண்ணால் கண்டிருக்கோம்ப்பா. முடிஞ்சளவு எங்களை பிள்ளைகளை காப்பாற்றுங்கப்பா. உங்களால் முடிய எதுவும் இல்லைப்பா. ப்ரேயர் பண்ணியாச்சு. ஏசப்பா இனிமேல் அவரை காப்பாற்றிடுவாங்க. பிரச்சனை இல்லை சரியா? கண்டிப்பாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் தான். இத்தனை நேரம் எவ்வளோ ஃபோன் அடிக்கான் சொல்லு என்ன ஆ வை வந்து தொலைறேன். வீட்டில் இருந்து வேறு ஃபோன் எடுத்துக்கா. இவன் வேறு மிஸ் ஆகி தொலைஞ்சிட்டான். சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன் உனக்கு அநேகமா. என்ன பண்ண சரி நாள் பார்த்துட்டா வா. மாப்பிள்ள அங்க பாருல போறானே. ஆமா போயிட்டானே. நம்ம ஃப்ரெண்டு தப்பிச்சான். நம்ம ப்ரே பண்ண ஆண்டவராக கேட்டுட்டு நம்ம காப்பாற்றிருக்கேன். மாப்பிள்ள எனக்கு பிச்சைக்காரனால நேரம் ஆயிடல. மாறி எல்லாம் மறைச்சிட்டு இருக்கானோட. சரி விடு விடு சார்ல மாப்பிள்ள பிச்சைக்காரனால லேட் ஆயிடல. டீட்டு காசுலாம் வச்சிருக்கோம்ல மறைக்க முடியல. எங்களுக்கு சாவிச்சு விட மாப்பிள்ள அது பிச்சைக்காரன் நன்றி சொல்லல. ஒரு 5 செகண்ட் நீங்கள் வந்துருந்தீங்கன்னா அவன் நீ ஏதோ பிள்ளைய லவ் பண்ணியாமல அவன் அண்ணங்க உங்க கொள்ளார ஒழுங்கு நின்னா 5 நிமிடம் வந்து உனக்கு கொண்டு போட்டு போயிருப்பாங்க. அவரு போய் நன்றி சொல்லி போ ஓடு போ. அந்த பிச்சைக்காரனை போய் பார்ப்போம். சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. மாப்பிள்ள இங்கதான் அவரை பார்த்தேன். இன்னும் இங்கே பார்த்தேன். பிச்சைக்காரங்களா? ஆக்சுவலாக நான் இங்கே தாங்க ஒர்க் பண்ணுறேன். ஸ்குவாடாக ஒர்க் பண்ணுறேன்.
இது வந்து பீச் ரோடு, அதனால் இங்கே யாருமே பிச்சைக்காரங்களாம் வந்து உட்கார விட மாட்டாங்க. பிச்சைக்காரங்க உட்கார விடாது அங்கே இருக்குது. ஸோ இங்கே நான் காலிலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஆனால் இங்கே காலிலேருந்து இங்கே யாரும் பிச்சைக்காரங்களை உட்காரவும் இல்லை, இங்கே யாரும் வரவும் இல்லை. ஆனால் நம்ம பிச்சைக்காரங்க யாரும் காலிலேருந்து பார்க்கல. வேலு ஒன்று பிச்சைக்கார ரூபத்துலேருந்து கடவுள் தாண்டா காப்பாற்றிருக்காரு. நீ சொல்ல உண்மை வேலு, இந்த கடவுள் நம்ம சொன்ன ப்ரேயர் கேட்கவே தான் நான் ஃப்ரெண்டை காப்பாற்றிருக்காரு. மாப்பிள்ள காலை கேலண்டர் பார்த்தோம்ல, சரி இளையவன் சிரிப்பி இளையவன் கண்ணம் போட்டுச்சுல, அப்படியா? அதே மாதிரி எனக்கு நடந்துட்டுல. இளையவனே என் கண்ணு மட்டும் வந்துட்டார்ல. கண்டிப்பாக நேத்து மட்டும் ஏத்த போது எனக்கு காப்பதான் வீடு இருந்துக்க மாட்டோம் நமக்கா. மக்கா கடவுள் எதுக்கு ஒரு தடவை பிச்சைக்கார ரூபத்துல காப்பாத்திட்டாருல, இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் செய்யாதல. அந்த கடவுள் உனக்காக பண்றதில்ல, அந்த பிரியாத சந்தோஷத்தை விட அந்த ஏசு தர்ற சந்தோஷம்னால நிரந்தரமானது. அவர் உங்க உள்ளத்துல வை, அதுதான் நிரந்தரமான சந்தோஷம். தெரியல மக்கா, தப்பா நான் உணர்ந்துட்டேன் மக்கா. என் வாழ்க்கையில தப்பா நான் பண்ணவே மாட்டேன் மக்கா. ஏசு பால் நான் இன்னும் திரும்பி வர போறேன் மக்கா. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. We got into a drifted bank and then we got upsot. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh.